வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். நமச்சி தமிழ்கிட்ட சொல்றாரு, நீ தான் சரஸ்வதிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறே இல்லப்பா, நம்மகிட்ட தான் காசு இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த கம்பெனிக்கு போய் வேலை பார்த்தேன்னா காசு கிடைக்கும்ல நமக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டோம், மறுபடியும் மெக்கானிக் வேலைக்கு எதுக்கு போகணும்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு நமச்சி. தமிழ் சொல்றாரு, அந்த கம்பெனி இல்லாம வேற எந்த கம்பெனில இருந்து கூப்பிட்டாலும் நான் உடனே போயிருந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு தமிழ். அதே மாதிரி நீ நினைச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு நமச்சி. உன்ட்டையும் காசு இல்ல, சரஸ்வதியும் கோவமா இருக்கிறாங்க, இது கடவுளா கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே சரின்னு சொல்லிடுறாரு. நமச்சி கால் பண்றாரு அந்த கம்பெனிக்கு. முதல்ல எவ்வளவு கொடுப்பாங்கன்னு ஸ்ட்ரிக்டா கேட்டு வச்சுக்கோடா அப்படின்னு சொல்றாரு தமிழ். நமச்சியுமே அர்ஜுனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாரு. அவர் 30,000 வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழுமே சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா தமிழ் இப்போ கோதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு போறாரு. தமிழ்ல பார்த்த உடனே அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாசமா வந்து பேசுறாங்க. அதை பார்த்த உடனே கோதை சொல்றாங்க, இங்க ப்ரொடக்ஷன் நின்னு போய் கிடக்கு, வந்த வேலையை பார்க்க சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சொல்றாரு, நான் வேலை பார்த்து கொடுக்கணும்னா எனக்கு 45,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு கோதை கேக்குறாங்க. சம்பளம் எல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு ஃபர்ஸ்டே கேட்டுட்டு தானே வந்தீங்க, இது என்ன வார்த்தை மாதிரி பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திட்ட நமச்சி சொல்றாரு, பாம்பேல இருந்து ஆளை வர வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு காசு கொடுக்க தானே செய்வீங்க அப்படின்னு கேக்குறாரு. நமச்சி சொல்றாரு, நீங்க வேலை பாக்குறதுக்கு 45,000 கொடுக்கலன்னா 2 நாள் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடக்காது, 45 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. நடேசன் இப்போ கோதைட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ தமிழ் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கார்த்தி இப்போ நடேசன் கோதை 2 பேர்ட்டையும் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழ் நமச்சிட்ட சரஸ்வதிக்கு கால் பண்ணி நைட்டு வர முடியாதுன்னு சொல்லிருடா அப்படின்னு சொல்றாரு. நமச்சி இப்போ சரஸ்வதிக்கு கால் பண்றாரு. போன் எடுத்ததும் சரஸ்வதி, என்னன்னே அவர் போனை நான் எடுக்கல அப்படின்னதும் உங்களை போன் பண்ணி பேச சொல்றாரா அப்படின்னு கேக்குறாங்க. நமச்சி சொல்றாரு, ஒரு முக்கியமான வேலை ஆயிடுச்சுமா, நைட் எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் தமிழ் இப்போ நைட் ஃபுல்லா வேலை பாக்குறாரு. காலையில திரும்பி வீட்டுக்கு வர்றாரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே தமிழ் இன்னைக்கு நாளை மறந்துட்டார் போல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரஸ்வதி. தமிழ் இப்போ சரஸ்வதியை வந்து ஹக் பண்றாரு. அது எப்படி மயிலு உன் கூட சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிச்ச இந்த நாளை என்னால மறக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. நமக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. நமச்சி இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அப்ப இன்னைக்கு நீங்க மறக்கல, நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. கீழே வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா சரஸ்வதி தமிழுக்காக புதுசா பைக் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பைக் எப்படி 1 லட்சம் ரூபாய் இருக்குமே, எப்படி பணம் கட்டுனேன் அப்படின்னு கேக்குறாரு தமிழ். பாதி பணம் தாங்க கொடுத்தேன், மீதி பணம் இஎம்ஐல தான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. அந்த பாதி பணம் நான் சேர்த்து வச்சிருந்தேங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. அடுத்ததா தமிழ் சொல்றாரு, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பைக் வாங்குறதுக்கு உன்னோட தாலி செயினை தானே நீ அடகு வச்ச அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்க, நான் தான் தாலி செயின் போட்டுருக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. இது அதே மாதிரி தாலி செயின், ஆனா அது கிடையாது அப்படின்னு சொல்றாரு தமிழ். அவர் கையில தாலி செயின் எடுத்து காமிக்கிறாரு. அப்ப இது என்னது அப்படின்னு கேக்குறாரு. தமிழ் இப்போ சரஸ்வதிட்ட சொல்றாரு, அடகு கடையில சரஸ்வதி செயினை அடகு வைக்கிறப்ப பார்த்ததை பத்தி சொல்றாரு. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், பாத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சரஸ்வதி. இந்த செயின் திருப்புறதுக்கு பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க சரஸ்வதி. கோதை இண்டஸ்ட்ரீஸ்ல நாங்க விடிய விடிய வேலை பார்த்ததுக்கான கிடைச்ச பணம் தான் இது அப்படின்னு நமச்சி சொல்றாரு. அங்க போனப்ப அம்மா அப்பா எல்லாருமே அங்க இருந்தாங்க அப்படின்னு நமச்சி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 30,000 ரூபாய் தான் நான் சம்பளம் பேசியிருந்தேன், அதுக்கப்புறம் தான் போற வழியில தான் உன்னை அடகு கடையில வச்சு பார்த்தோம், போய் விசாரிச்சப்ப 45,000 ரூபாய்க்கு நீ அடகு வச்சதா சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு தமிழ். அதனால மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போய் பேரம் பேசி 45,000 ரூபாய் கொடுத்தாதான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க, நம்ம கம்பெனிலே நீங்க பேரம் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சரஸ்வதி. சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் நம்மளோட கம்பெனி, மத்த கம்பெனிக்கு நான் இதுக்காக ஃப்ரீயா வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு தமிழ். இந்த தாலி செயினை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு தமிழ். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தானே, எனக்கு ஒரு ஆசை, இந்த செயினை நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. தமிழ் இப்போ சரஸ்வதிக்கு செயின் போட்டு விடுறாரு. நான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்களே இந்த பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. ஆனா மீதி பணத்தை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நமச்சி சொல்றாரு, நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வாழ்த்துறாரு. சரஸ்வதி தமிழ்கிட்ட சொல்றாங்க, நம்ம பைக்ல நான் உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாரு தமிழ். அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரஸ்வதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.